ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கான எபிரேய வார்த்தை பரிச்சயமான, மிகவும் பழக்கப்பட்ட, எளிதில் எல்லாராலும் உச்சரிக்க முடிகிற இஸ்ரேல் என்பதுதான். நீங்களும் நானும் தேவனோடு இணைந்து மாம்சத்தையும் உலகத்தையும் பிசாசையும் மேற்கொண்டு இந்த உலகத்துல இஸ்ரவேலாக வெற்றியோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கான எபிரேய வார்த்தை பரிச்சயமான, மிகவும் பழக்கப்பட்ட, எளிதில் எல்லாராலும் உச்சரிக்க முடிகிற இஸ்ரேல் என்பதுதான். இந்த வார்த்தையினுடைய எபிரேய எழுத்துக்களை உச்சரிக்கிறேன். யோத் ஹிரிக், சீன் ஷெவா, ரேஷ் காமெட்ஸ், ஆலஃப், செரே லாமெட். இஸ்ராயேல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாருடைய பெயர்? இஸ்ராயேல், இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது என்று சொல்லி. ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த பெயர் ஒரு வித்தியாசமான பெயர். இது 2 பெயர்களை உள்ளடக்கி ஒரே பெயராக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயேல். இதிலே இன்னும் சொல்ல போனா இஸ்ராயேல் என்று சொல்லித்தான் இந்த பெயர் அழைக்கப்படுகிறது. யாக்கோபு தன்னுடைய அண்ணன் ஏசாவை அடுத்த நாள் சந்திக்க வேண்டும். யாரை ஏசா கொல்ல பார்த்தான்? யாக்கோபுவை. திரும்பவுமாக ஏசா யாக்கோபை பார்த்தால் கொன்று விடுவான். ஆகியனால கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், இனி உன் பேர் யாக்கோபு இல்லை, நீ இஸ்ராயேல். கண்டெண்டர், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சரா, சீன் ரேஷ் ஹே, சரா. சரா என்று சொல்லும் பொழுது அதிகாரம் உடைய, போராடி மேற்கொள்ளுகிற இளவரசன், அதாவது மல்யுத்தம் செய்கிற, இப்படி பல அர்த்தங்களை உடையதுதான் இந்த பெயர். இளவரசன் என்ற பெயரை போராடி மேற்கொண்டது நிமித்தம் பெற்றுக்கொண்டதனால் தான் இதற்கு பெயர் இஸ்ராயேல். எல் என்று சொன்னால் கடைசியில தேவன். ஏசா யாரை பார்க்கிறார் இப்பொழுது? யாக்கோபை பார்க்கவில்லை. போராடி வெற்றி கொண்ட இஸ்ரவேலை பார்க்கிறார். இஸ்ரவேலை பார்த்தபடியினால்தான் ஏசா யாக்கோபை கொல்ல முடியவில்லை. ஏசாவிற்கு தேவை யாக்கோபு, ஆனால் இப்பொழுது ஏசா இஸ்ரவேலை பார்க்கிறார். இஸ்ரவேல் தேவனுடைய இளவரசன், அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இஸ்ரவேல் யாராலும் அழிக்கவே முடியாது, யாராலும் மேற்கொள்ளவே முடியாது. ஏசாவின் வம்சத்தில் வந்தவர்கள் ஏதோமியர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஏதோமியர்கள் தான் இன்றைக்கு பலவிதமான வித்தியாசமான பெயர்களிலே இன்றைக்கு இஸ்ரவேலை சுற்றிலும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காசா, யோர்தான், எகிப்து, லெபனான், ஈரான், இப்படி இதை சுற்றிலும் இருக்கிற மக்கள் யார் என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு, அதாவது இஸ்ரவேலை எதிர்க்கிறவர்கள். ஆனால்
ஏசாவே, நீ இஸ்ரவேலை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் அவனுடைய தொடை சந்து நரம்பை தொட்டார். அவன் நடை மாறிவிட்டது. நீ பார்க்கிற இந்த நபர் தேவனுடைய இளவரசன் இஸ்ராயேல். எப்படி நீ அவனை தொட முடியும்? நாம் யார் என்கிற கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், இருதயத்தில் விருத்த சேதனம் பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்முடைய பழைய வாழ்க்கை மாறிவிட்டது. நம்மை சத்துரு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். இப்பொழுது சத்ருவால் நம்மை பார்க்க முடியவில்லை. யாரை பார்க்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய இளவரசனாகிய என்னை சத்ரு பார்க்கிறான். சத்ருவால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. நான் யார்? நான் இஸ்ரவேல். ஆமென். உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்முடைய நடையை மாற்றி, நம்முடைய பேச்சை மாற்றி, நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றி, நம்முடைய குணாதிசயங்களை மாற்றி, எல்லாம் மாற்றப்பட்டு நாம் யாராக இப்பொழுது காட்சி அளிக்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரவேலாக காட்சி அளிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலே, நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த இஸ்ரவேல் இஸ்ராயேல், தேவனுடைய இளவரசன் போராடி மேற்கொண்டவன். நீங்களும் நானும் தேவனோடு இணைந்து மாம்சத்தையும் உலகத்தையும் பிசாசையும் மேற்கொண்டு இந்த உலகத்துல இஸ்ரவேலாக வெற்றியோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டிருக்கிறது. எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் சித்தமாயிருக்கிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் உள்ளத்தில் யூதர்கள், இருதயத்தில் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற உன்னத ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்றது நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை மெலக். மெலக் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன? கிங், ராஜா என்பதாகும். எத்தனை பேர் உங்களுடைய முழுமையான ஆளுகையை மெலக் என்ற எபிரேய நாமத்தில் அழைக்கப்படுகிற யெகோவா தேவனுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியும்? மெலக் என்று சொன்னால் ராஜா.